Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச chicken 65 எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மேரினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட chicken 65 மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு. இது கூட நான் ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. முட்டையும் தயிருமே இதுக்கு போதும். இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எலும்புள்ள சிக்கன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்ததுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். சிக்கன் நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இதை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 3 hours கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டால் தான் சிக்கன் நல்லா வேகும். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுட்டு சிக்கனை போட்டிங்கன்னா முட்டை சேர்த்ததுனால கீழே சீக்கிரமே வெந்து கருகிரும். ஸோ உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். சிக்கன் எல்லா சைடும் நல்லா வேகணும். அதனால் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வெந்து அதனுடைய நிறம் எல்லாம் மாறி எண்ணெயெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் 65 ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நம்ம முட்டை சேர்த்ததுனால பாருங்கள் சீக்கிரமே அப்படியே உப்பி வருது. ஸோ கருகிராமல் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான சிக்கன் 65 ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.